அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்லி ஆகணும். இதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணக்கட்டு அப்படி ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுக்கு கிடைச்ச பணம் அவ்வளோ சரியா. இதில் வந்து 10 தினார்கள் இருக்குது, 10 தினார்கள் இருக்குது. அதே மாதிரி 5 தினார்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 தினார்கள் இலங்கை காசில், அதாவது 5000 ரூபா ஒரு தாள். வந்து இது ஒரு தாள் வந்து இப்போதைய நாணய பெறுமதிக்கு வந்து 5000 ரூபாய். இது ஒரு தாள் வந்து இப்போதைய நாணய பெறுமதிக்கு 5000 ரூபாய். அதே போல் இது வந்து ஒரு தினார் அப்படின்னு சொல்கிறது. ஒரு தினார் வெயில் அதிகமாக இருக்குதோ. வண்டியை கொஞ்சம் டேர்ன் பண்ணினா வெயில் அதிகமாக இருக்கிறதால அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு விளங்குதில்லை. இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு தினார்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தினார். இது ஒரு தாள் வந்து இலங்கை நாட்டு காசுட பெறுமதிக்கு 1000 ரூபாய். இந்தியா நாட்டு காசுட பெறுமதிக்கு இப்போ 300 ரூபா போகுது. இப்போ இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 180 தினார், அதாவது இலங்கை நாட்டு காசில் 1,80,000 ரூபா காசு வந்து சேர்ந்துருக்குது. இது வந்து வளமையாக எங்களுக்கு ரெகுலராக வந்து எங்கள் வீட்டில் பொதுவாகவே ஒரு 250லேருந்து 300 தினார் வரைக்கும் நோன்பு பெருநாளைக்கும் ஹஜ்ஜி பெருநாளைக்கும் ஒரு 200 ரூபா, வருஷத்துக்கு ஒரு 500 தினார் எதிர்பார்க்கலாம். பெருநாள் காசு மட்டும் கிடைக்கிறது. இது வந்து இப்போ இந்த எங்களுடைய வீட்டு ஹவுஸ்மேட்டுக்கு கிடைச்சது. என்னுடைய காசு வந்து நான் இப்போ கேமரா வாங்கினது, இந்த ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது, கேமரா அது இதுன்னு கொஞ்சம் செலவுகள் இருந்துச்சு. கட்ட வேண்டிய காசு இருந்துச்சு, அதுகளை கட்டினேன். வண்டிக்கு முக்கால் கட்டினேன். நம்மளுடைய காசு அப்படியோ முடிஞ்சு போச்சு. சந்தோஷம், ஏதோ நல்ல வழியிலே அது செலவு பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து 1,80,000 இருக்குது. இதை வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரி, இதுவும் வந்து அவங்களும் ஆரம்ப காலத்துலேருந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு இருந்து அனுப்புறது. கொஞ்சம் நான் வந்து அந்த புத்திமதிகளை சொன்ன பிறகு ஏதோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு 2-3 வருடமாக அல்லது 4 வருடமாக நான் நினைக்கிறேன். வந்து அவங்க வந்து 18 வருடமாகுது. இப்போ நம்ம புத்திமதி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 4-5 வருடமாக அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருக்குறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு சகோதரி வந்து எப்படியுமே ஒரு 3-4 லட்ச ரூபா சேர்த்துருப்பாங்க. இது இந்தியா காசு நான் சொல்கிறது, ஏன்னா இந்தியர்கள் தான் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க. இலங்கை காசுக்குன்னா நான் நினைக்கிறேன் அவங்க அப்போதைக்கு வரைக்கும் சேர்த்ததுக்கு இப்போ இருக்க ஒரு 20-லேருந்து 25-30 லட்சம் வந்திருக்கும். இந்தியா காசுன்றபடியால் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய அந்த பழைய வேலை செய்கிற பழைய ஆள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படியுமே ஒரு 4 லட்ச ரூபா சரி 5 லட்ச ரூபா சரி சேர்த்துருப்பாங்க. புதுசாக வந்தவங்களும் ஒரு 2 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சேர்த்துருப்பாங்க. அதாவது அவங்க அந்த பணம் சேமித்ததுக்கு காரணம் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு தூண்டுகோல் இல்லை. அவங்க வந்து எடுக்கிறது பணத்தை அப்புறம் தங்கச்சிக்கு அனுப்புறது, அக்காக்கு கொடுக்கறது நம்ம மற்ற டைமில் நம்ம சம்பளம் எடுக்கும்போது கொடுக்குறோம். ஆனால் இந்த காசு வந்து பெருநாள் காலங்களில் கிடைக்கக்கூடிய காசு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா, நம்மளுக்கு இது ஒரு சம்பந்தமே இல்லாத காசு இல்லையா. இது வந்து பெருநாள் காலங்களில் கிடைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறது. நம்மளோட உழைப்புக்கும் நம்ம செஞ்ச வேலையும் தாண்டி நம்மளுக்கு அந்த ஃபேமிலிகள் நிறைய மெம்பர்ஸ்கள் வருவாங்க, சாப்பாட்டுக்கு வருவாங்க, அங்கே இங்கே நம்ம போவோம். அந்த மாதிரி டைமில் கிடைக்கக்கூடிய காசு. ஆனால் இந்த காசை நிச்சயமாக பயனுள்ள முறையில் ஒன்று ஏதாவது நகையை வாங்கி போடலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போடலாம். இல்லையா இந்த அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிங்கன்னா பிற்காலத்தில் உதவும். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த பெருநாள் காசு கிடைச்சாலும் அதையும் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க. முடிந்த வரைக்கும் சேமிக்க பாருங்கள். எல்லா நாளும் இந்த நாடுகள்லேயே நம்ம இருக்க முடியாது. நம்ம நாட்டுக்கு போன பிறகு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாகும். ரொம்ப கவனம் சொல்லக்கூடிய நானும் அதுக்கப்புறமா தான் சிந்தனை வந்து கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி வரும் காலமிலாவது கொஞ்சமாவது நம்மளுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுக்குவோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நாட்டுக்கு போன பிறகு நடு ரோட்டில் விடப்பட்ட எத்தனையோ பேரை நாம் இன்றைக்கும் நம்மளுடைய கண்களால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல வருடமாக கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி நாட்டுக்கு அனுப்பி கடைசியில் குடும்பத்தாலையும் கைவிட்டு அவங்க அந்த காசு சேர்த்து வச்சுருந்தாங்க, இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம். ஆனால் குடும்பம் எல்லாருக்குமே அனுப்பி
கடைசி வரைக்கும் அவங்களுக்குன்னு ₹1 சேர்த்து வைக்காததால் இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறாங்க. அதே நேரம் உங்களுக்கும் வரக்கூடாது அப்படின்றதால வெளிநாடு வாழ் சொந்தங்களே சிந்திச்சு செயல்படுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.